ஓ, பாதி விநாயகர் பாதி ஆஞ்சநேயர். இது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நானே கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் யாருன்னு. சூப்பராக இருக்குது. உண்மையிலே செம்ம கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இதுதான் உள்ளே வந்து ஒரு இது ஐயா ஏதோ ஸ்ரீராம் ராம் சொல்கிறார். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வச்சிங்களா, இப்போ இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது ஆஞ்சநேயர் கோயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செம. எங்கே இருக்குதா? டவர் ஒன்று இருக்குது. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் மலேசியாவிலே இப்போதைக்கு ட்வின்டர் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த டவர் தான் வந்து ஹையஸ்ட் பில்டிங் இந்த மலேசியா. ஓகே, இதான் வந்து ஆஞ்சநேயர் கோயில். ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயமும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் ஐயா உட்காந்துருக்காரு பாருங்க. இப்போ உள்ளே போன உடனே நம்ம காலை கழுவிட்டு தான் போகணும். ஓகே, யாராவது உள்ளே பார்த்தீங்கன்னா என்னது இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. காவி வேஸ்ட்லாம் கட்டுனுக்கானுங்க. அது என்னன்னு தெரியும். சூப்பராக இருக்குது. உண்மையிலே செம்ம கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இதுதான் உள்ளே வந்து ஒரு இதுக்கான ஒரு இது. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஒர்க் தான். செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வேறு லெவலில். நீங்கள் கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒன்றுமே பார்த்து செஞ்சுருக்காங்க அந்தளவு. ஒரு ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம். நல்லாவே இருக்குது. இங்கே நம்ம துண்டை கொஞ்சம் மாற்றி இருந்துருக்கலாம், அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே எல்லா கல்லுமே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல மலேசியாவில் மோஸ்ட்லி தமிழ் ஆளுங்கள் தானே. நல்லா இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தாலே ஒரு இது இருக்குது, வைப் ஒன்று இருக்குது. பெருமாள் அதெல்லாம் பாருங்களேன், எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க. அந்த அளவு கல்லுக்கு இந்த அளவு வேலைப்பாடுகள் நடந்திருக்குன்னா நம்ம முதற்கடவுள் தானே. என்ன யார் அவரு? ஸ்ரீ விநாயகர் பாதி ஆஞ்சநேயர். ஓ, பாதி விநாயகர் பாதி ஆஞ்சநேயர். இது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நானே கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் யாருன்னு. பாதி விநாயகர் பாதி ஆஞ்சநேயர். ஓகே, அவ்வளோ இது செலவு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இது யான்னு தெரியல. பாருங்க, அந்த அளவு ஐயா ஏதோ ஸ்ரீராம் சொல்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஸ்ரீராம் ராம். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு.